நான் வந்து இது வந்து ஆர்டிக்கிள் வந்து சும்மா ஷார்ட்டாக எழுதி வச்சுருக்கேன் எக்ஸாமுக்கு போகும்போது பார்த்துக்கிறதுக்காக. மத்திய அரசாங்கம் ஆர்டிக்கிள் வந்து 52லேருந்து 151 வரைக்கும். இதில் குடியரசுத் தலைவர் பற்றின ஆர்டிக்கிள் வந்து ஆர்டிக்கிள் 52லேருந்து 62 வரைக்கும். துணை குடியரசுத் தலைவர் வந்து ஆர்டிக்கிள் 63லேருந்து 73. மத்திய அமைச்சர்கள் வந்து 74லேருந்து 78 வரைக்கும். அட்டர்னி ஜெனரல் வந்து ஆர்டிக்கிள் 76. பாராளுமன்றம் வந்து ஆர்டிக்கிள் 79லேருந்து 122 வரைக்கும். குடியரசுத் தலைவரின் அவசர சட்டம் வந்து ஆர்டிக்கிள் 123. உச்சநீதிமன்றம் வந்து ஆர்டிக்கிள் 124லேருந்து 147 வரைக்கும். இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை தலைவர், அதாவது சிஏஜி அப்படின்னு சொல்லுவாங்களா, அவங்க வந்து ஆர்டிக்கிள் 148லேருந்து 151 வரைக்கும் ஆர்டிக்கிள் அவங்கள பற்றி சொல்லுது. மாநில அரசாங்கம் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கிள் 152லேருந்து 237 வரைக்கும். இது வந்து ஆர்டிக்கிள் 152 வந்து ஒரு பொதுவாக காமனாக வந்து மாநில அரசை பற்றினது. ஆளுநர் வந்து ஆர்டிக்கிள் 153லேருந்து 162 வரைக்கும். மாநில அமைச்சர்கள் வந்து ஆர்டிக்கிள் 163லேருந்து 167 வரைக்கும். அட்வொகேட் ஜெனரல் வந்து 165. சட்டமன்றம் பற்றினது ஆர்டிக்கிள் 168லேருந்து ஆர்டிக்கிள் 212 வரைக்கும். ஆளுநரின் அவசர சட்டம் வந்து ஆர்டிக்கிள் 213. உயர்நீதிமன்றம் வந்து ஆர்டிக்கிள் 214லேருந்து 232 வரைக்கும். துணை நீதிமன்றம் பற்றின வந்து ஆர்டிக்கிள் 233லேருந்து 237 வரைக்கும்.